எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு முக்கியமா ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் தாங்க. $100 பெர் பேரலுக்கு மேல போயிடுச்சுங்க. ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா $106.66 பெர் பேரலா இருக்குங்க பிரெண்ட் க்ரூட். ஸோ பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் மேல ஏறுது அப்படின்னா டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபீஸ் சரிஞ்சிருக்கும் இல்லையா? 94 எல்லாம் தாண்டிடுச்சுங்க. நான் கடைசியா பார்த்தப்ப 94.25 இந்திய ரூபாயா இருந்தது ஒரு US$. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ₹30 விலை ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 14,230 இருக்கு. ஏஷியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஏர்லியர் ட்ரேடிங் செஷன்ல ஒரு 1.9% வரைக்கும் ஏறி இருந்தது. அதே மாதிரி நிஃப்டி 50யும் மேல ஏறி இருந்ததுங்க. ஸோ பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் ஏறினதுக்கு அப்புறமும் கூட பெருசா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாததுக்கு காரணம், நெகட்டிவா ரியாக்ட் பண்ணாததுக்கு காரணம் யூஎஸ் தரப்பா இருக்கட்டும் இல்ல ஈரான் தரப்பா இருக்கட்டும், பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு பேருமே முன்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. போற ரெண்டு பேருமே தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அளவுக்கு அதிகமா டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஜேடி வேன் சொன்ன மாதிரி மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்றது தாங்க முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப என்ன சொல்றாரு, நீங்க நேராவே எங்க நாட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுனால எனக்கு ஓகே தான், இல்ல த்ரூ போன் கால் கூட பேசுங்க, நான் பாகிஸ்தானுக்கு நான் யாரையும் அனுப்ப போறது கிடையாது பேச்சுவார்த்தைக்கு அப்படின்ற மாதிரி நேத்து சொல்லியிருந்தாருங்க. ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்க, சீஸ்ஃபயர் தான் ஃபர்ஸ்ட், நியூக்ளியர் டாக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சீஸ்ஃபயர் இன் தி சென்ஸ் யூஎஸ் உடைய ஈரானியன் போர்ட்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் முற்றுகை அதை முதல்ல லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னா அந்த நேவல் பிளாக் அவுட் அப்படின்றத லிஃப்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், நியூக்ளியர் டீல் விஷயமா நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சீஸ்ஃபயரை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பு சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் ஃபுல் ஃபோர்ஸ்ல நேவல் பிளாக் அவுட் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாருங்க. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை எங்க நடக்க போகுது, எப்ப நடக்க போகுது, பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா, இப்போதைக்கு பேச்சுவார்த்தை சம்பந்தமா எல்லா விஷயமும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இவ்வளவுதாங்க. வார் அப்படின்றத நம்ம பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது இனிமே. இன்னைக்கு மார்க்கெட் வார் இனிமே கிடையாது, பேச்சுவார்த்தையை நோக்கிதான் ரெண்டு பேரும் போறாங்க. அதனால பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணாலும் பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான முடிவுகள் வர்ற வரைக்கும் மார்க்கெட் எப்பனாலும் கீழே இறங்கலாங்க. மார்க்கெட் என்னைக்கு கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது காரணம் கிடைச்சா டமால்னு போட்டு அடிச்சிருவாங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் தென் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் சன் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யூஎஸ் பேஸ்டு லிஸ்டட் என்டிட்டி ஆர்கனான் அப்படின்ற ஒரு நிறுவனங்க. விமன் ஹெல்த் கேர் பிசினஸ் தான் அவங்களுடைய கோர் பிசினஸ். அந்த பிசினஸ் அக்வயர் பண்றதுக்காக அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிருக்காங்க. ஆர்கனான் அந்த நிறுவனத்தை அக்வயர் பண்றதுக்காக ஷேர் பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $14 பெர் ஷேர் அப்படின்ற மேனிக்கு வேல்யூவேஷன், டீல் வேல்யூவேஷனா $11.75 பில்லியன் அந்த பிசினஸ் அக்வயர் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஆர்கனானை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ட்ரேடிங் செஷன் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 25% மேல ஏறிச்சுங்க சன்ஃபார்மாவுடைய இந்த அக்விசிஷன்னால. அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $3 பில்லியன் இருக்குங்க. இந்த டீல் எப்போ முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏர்லியர் 2027 முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கேஷ் தென் பேங்க்ல இருந்து கொஞ்சம் கடன் வாங்கி இந்த அக்விசிஷனை கம்ப்ளீட் பண்ற மாதிரி தெரியுதுங்க சன் ஃபார்மா. இது பாசிட்டிவான டெவலப்மெண்ட். சன் ஃபார்மாவுக்கு பிசினஸ் கொஞ்சம் காஸ்ட்லியான பிசினஸ். ஆக்சிஸ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2250 கோடிக்கு பக்கமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. இதுல ஆக்சிஸ் பேங்க் ஒரு 1500 crore இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க த்ரூ ரைட்ஸ் இஷ்யூஸ். அது போக எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிஸ் ஃபினான்ஸ்ல எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர்றாங்க. அவங்க ஒரு 750 crore. யார் இந்த எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர் அப்படின்றத நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணுங்க. கெடாரா கேபிட்டல் ஆக்சிஸ் ஃபினான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. கெடாரா கேபிட்டல் யாருங்க? ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ப்ரமோட்டருங்க. தென் ஆக்சிஸ் பேங்கோட Q4 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமா இல்லைங்க. நெட் ப்ராஃபிட் ஒரு 0.6% அடி வாங்கியிருக்கு. கம்பெனியுடைய கோர் பிசினஸ் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வெறும் 5% தாங்க ஏறிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இவ்வளவு தூரம் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹையர் ப்ரொவிஷன்ஸ் தென் ட்ரேடிங் லாசஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே கீழே வரட்டும் பார்ப்போம்னு தான் சொல்லியிருக்கோம். இப்பயும் அதை தான் சொல்றோம். 1.5 டைம்ஸ் புக்கு கீழே வரட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிப்போம். தென் ஐடிசி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ஆதித்யா பிர்லா குரூப்புக்கு கீழே இருக்கக்கூடிய செஞ்சுரி பேப்பர் அண்ட் பல்க் பிசினஸை அக்வயர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க. தொடர்ந்து அந்த அக்விசிஷன்ல டிலே இருந்துகிட்டே இருந்தது இல்லையா? அக்விசிஷனோட ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3498 crores. இந்த வாரத்துக்குள்ள அந்த டீல் முடிஞ்சிடும், கம்ப்ளீட்டா அக்வயர் பண்ணிடுவாங்க, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டான நியூஸ் வந்திருக்குங்க. இது ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். அதே மாதிரி ஆர்பிஎல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா எமிரேட்ஸ் என்பிடி ஒரு 74% வரைக்கும் ஸ்டேக் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? Q1 ஃபினான்ஷியல் 27 அவங்களுடைய அக்விசிஷன் 74%, அதாவது $3 பில்லியன் உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ Q1 ஃபினான்ஷியல் 27 அந்த அக்விசிஷனை முடிச்சிருவாங்க எமிரேட்ஸ் என்பிடி.
கவர்மெண்ட்டுடைய அப்ரூவலுக்காக வெயிட்டிங்க இப்போதைக்கு. ஆர்பிஎல் பேங்கோட Q4 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான ரிசல்ட்ஸ்ங்க. Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 69 crores ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு ஏறி இருக்குங்க. 230 crores இருக்கு. கம்பெனியுடைய கோர் பிசினஸ் இன்கம் தென் அதர் இன்கம் ரெண்டுமே வந்து ஒரு 7% இயர் ஆன் இயர் க்ரோத்துங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹1 அப்படின்ற மேனிக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q4ல ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருந்தாங்க. போன வருஷம் Q4 அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான காலமா இருந்ததுங்க. அதாவது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி ஒரு 2335 கோடிக்கு பக்கமா லாஸ் எடுத்திருந்தாங்க. நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் வந்திருக்காங்க. ஒரு 532.75 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க். இது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான நியூஸ்ங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ராஜீவ் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, growth momentum across the business வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. ராஜீவ் ஆனந்த் அவர்களுக்கு நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டைம் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில், அதாவது நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஹையர் லெவல்ல பார்க்கலாம் இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இன்னைக்கே பயங்கரமா ரேலி ஆயிடுச்சுங்க. புக் வேல்யூ எல்லாம் தாண்டி மேல போயிடுச்சு. கம்பெனியுடைய கோர் பிசினஸ் இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 43.5% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் என்பி எடுத்துக்கிட்டோம்னா Q3 ஃபினான்ஷியல் இயர் 26ல 1.04% இருந்தது, இப்போ 1% இருக்கு. அதிகம் தான், பட் குறைச்சிருவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹1.50. ஜூன் 26, 2026 வந்து ரெக்கார்ட் டேட்ங்க. யூகோ பேங்கோடைய Q4 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் என்னதான் 22.8% ஏறி இருந்தாலும் கம்பெனியுடைய கோர் பிசினஸ் இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 8% அடி வாங்கியிருக்குங்க. இதனால தான் இந்த நிறுவனங்கள்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 0.44 பெர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஸ்கூட்டர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, மேக்னஸ் நியோ அப்படின்னு சொல்லிட்டு 86,999. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, குறிப்பா LFP பேட்டரிங்க, அதாவது லித்தியம் ஃபெரஸ், அதாவது அயான் பாஸ்பேட். இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லைஃப், சேஃப்டி, காஸ்ட் இது மூணுமே நல்லா இருக்குங்க. காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும், சேஃப்டியும் கூட அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த LFP பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கோபால்ட் நிக்கல் உள்ள ஆட் ஆயிருக்காது, அதனால காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தென் இம்ப்ரூவ்டு எர்கனாமிக்ஸ், தென் லைட் வெயிட் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிரீவ்ஸ் காட்டனுக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். எப்படி மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதானி கிரீன் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் மோர் தென் 10 gigawatt ஆஃப் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் நாங்கள் செட்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 15,000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கேபெக்ஸை ஃபினான்ஷியல் 27க்கான கேபெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 47,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 22,000 crore கேபெக்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் 27ல. அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் பிசினஸ்ங்க, அதாவது கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா லிமிடெட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆர்டரோட ஒர்த் வந்து 2,917.6 crores. இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ங்க, இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல கிடைச்சிருக்கு. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை பொறுத்த வரைக்கும் LCESPL, ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இவங்க 2 பேருக்கும் சேர்த்து தாங்க இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. LCESPL அப்படின்றவங்க லக்ஷ்மி சிவில் இன்ஜினியரிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், தென் ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இதுல ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,100 crores. தென் பவர் டிமாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவர் டிமாண்ட் வந்து ரெக்கார்ட் ஹைல இருக்குங்க. சாட்டர்டே எடுத்துக்கிட்டோம்னா பவர் டிமாண்ட் அப்படின்றது ஒரு புதிய உச்சத்துக்கு போயிருக்கு, 256 gigawatt இருந்திருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு 252 gigawatt இருந்திருக்குங்க. ஸோ ஃப்ரைடேக்கும் சாட்டர்டேக்கும் உள்ள டிஃபரன்ஸே வந்து 4 gigawatt இருந்திருக்கு. ஹீட் வேவ் அக்ராஸ் த நேஷன் வந்து முக்கியமான காரணங்க, டிமாண்ட் வந்து பீக்ல இருந்திருக்கு. பவர் டிமாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்து மே 2024ங்க 250 gigawatt இருந்தது. பழைய ரெக்கார்ட்லாம் பீட் பண்ணி நம்ம மேலே வந்துட்டோம். அடுத்து கிறிஸ்ல என்ன சொல்றாங்க, இந்தியாவுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் ஒரு 12.4 lakh யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு 5 to 6% க்ரோத் தாங்க. பட் ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் மாடரேஷன் இருக்கும் அப்படின்னு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மிட் சிங்கிள் டிஜிட் க்ரோத்துக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று வந்து ஹையர் இன்புட் காஸ்ட், தென் எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரப்ஷன். TNPL எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 5% பக்கமா அப்புங்க. Q4 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 986% ஏறி இருக்கு நெட் ப்ராஃபிட். சரி, ரெவன்யூ எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெவன்யூ எல்லாம் ஏறலைங்க, ஒரு 5% ரெவன்யூ ஃபால். சரி, ப்ராஃபிட் ஏறி இருக்கு, ரெவன்யூ இறங்கி இருக்கு அப்படின்னா சம்திங் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் இருக்கணும் இல்லையா.
அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். என்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னா டாக்ஸ் ரிவர்சல் கிடைச்சிருக்குங்க. டிஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டி ரிவர்சல் வந்திருக்கு ஒரு 220 crores பக்கமா. அதனால ப்ராஃபிட் பயங்கரமா சர்ஜ் ஆன மாதிரி தெரியுது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹4 per ஷேர். ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸ், டாடா எலக்ஸி இவங்க 2 பேருமே கை கோர்க்குறாங்க. 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா புனேல ஒரு இன்ஜினியரிங் ஹப் செட்டப் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் கை கோர்க்குறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள்ஸ் தென் ஏஐ பவர்ட் மொபைலிட்டி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்காக இந்த ஹப்பை செட்டப் பண்ற மாதிரி தெரியுதுங்க. லோதா டெவலப்பர்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஆன்விட்டி இன்கம் அப்படின்றது நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்ல 10 times வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3000 crores எங்களுக்கு ஆன்விட்டி இன்கமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்விட்டி இன்கம் இன் த சென்ஸ் கேரண்டீடு ரிட்டர்னுங்க. ஒரு ரெகுலர் பேசிஸ்ல அவங்களுக்கு ஒரு இன்கம் வர்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ரெகுலரா இன்கம் வர்ற மாதிரி லோதா டெவலப்பர்ஸ் என்ன மாதிரியான திட்டம் போட்டிருக்காங்க, எந்தெந்த செக்டரை பார்க்க போறாங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ், ரீட்டைல், தென் வேர்ஹவுசிங், தென் ஆஃபீஸ் டெவலப்மெண்ட், இதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா டேட்டா சென்டர்ஸ்க்காக அவங்க ஒரு 15,000 crore வரைக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 gigawatt டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி 100 acresல டெவலப் பண்ற மாதிரி தெரியுதுங்க. இது வந்து எங்களுக்கு ரெகுலரா ஒரு ஆன்விட்டி இன்கம் வர்றதுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க லோதா டெவலப்பர்ஸ். லோதா டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் Q4ல சாலிடான நம்பர்ஸ் காட்டிருக்காங்க. ஹையர் சிங்கிள் டிஜிட்ங்க. நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 9.2% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 11.6% ஏறி இருக்குங்க. Q4 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டெட்ல ஒரு 800 crore டெட்டை குறைச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 அவங்களுடைய டெட் அப்படின்றது 5,372 crores இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 0.23. பிரைஸ் டு அர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 30க்கு கீழே தான் இருக்கும். ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ரெவன்யூ வந்து 21% ஏறி இருக்குங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்றப்ப நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 24% ஏறி இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹4.25. ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரேலி இருந்ததுங்க. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி 200 பாயிண்ட் ஏறி இருக்கு. இன்னும் ஒரு ½ an hourக்கு பக்கமா இருக்கு. என்ன ஆகும்னு தெரியல. பட் முக்கியமா ஒரு சில பங்குகள்லாம் பயங்கரமா ஏற்றிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம லாஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ப்ராஃபிட் காட்டிருக்காங்க. 5% ஏறி இருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஒரு 11% பக்கமா ஏறி இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 3% அப்பு. தென் இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6% அப்பு. கர்நாடகா பேங்க்கும் இன்னைக்கு அப்பு தான். சான்சஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம், வெயிட் பண்ணலாம். இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்னைக்கு நாளைக்கு நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையோ முடிகிற விவகாரம் கிடையாதுங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து அவர்களுடைய முற்றுகையிலிருந்து வெளில வரணும். அதுக்கப்புறம் தான் ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்குள்ள வருவாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை எப்போ கம்ப்ளீட்டா ஈரான் ஓப்பன் பண்றாங்களோ அப்பதான் பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் கீழே இறங்கும். அது வரைக்கும் எலிவேட்டடா தான் இருக்கும். எலிவேட்டடா இருக்க பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் அப்படின்னா இன்ஃபிளேஷன் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா அது டைரக்டா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா ஷேர் பிரைஸை போட்டு அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஸோ பொறுமையா இருக்கும். சான்சஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். மார்க்கெட் ரேலி ஆகுது அப்படின்னா வேடிக்கை பார்ப்போம். இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம கேள்விகளை தனி பதிவாகவே பார்ப்போங்க. நாளையோ இல்லை நாளைய மறுதினமோ. எல்லாருக்கும் நன்றி.